அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் தான் தேவை அப்படின்றத நடிகர் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணலில் ரொம்ப திட்டவட்டமாக பேசியிருக்காரு. நடிகர் சிலம்பரசன் எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் உணர்வை தூண்டுறதா தான் இருந்துட்டு இருக்கும். ஆரம்பத்தில் இவருக்கு இந்த அளவுக்கு தமிழ் பற்று இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு காலப்போக்கில் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்ததுல இருந்து அதற்கு பிறகு தமிழண்டா அப்படின்னு பெருமையாக பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாக சீமான் எப்படி பேசுறாரோ ஒரு நடிகராக சிலம்பரசனும் அப்படி தான் பேசுறாரு அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பலரும் எடுத்துக்காட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் புரிதல் இருக்கு அப்படின்னு காலப்போக்கில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிய வந்துச்சு. ஏன்னா பிரபாகரனை பற்றி பேசிட்டு இருந்த மேடையில் சீமான் அவர்கள் பல விஷயங்களை மனம் திறந்து ஒரு இடத்துல பேச ஆரம்பிச்சிருந்தாரு. உதாரணத்திற்கு சிலம்பரசனுக்காகவே நான் ஒரு கதையை தயாரித்து வச்சிருக்கேன் அப்படின்னும் இந்த கதைக்கு ஏற்று சிலம்பரசனும் நடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னும் நாங்கள் இருவருமே எப்போ கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறோமோ அந்த டைமில் நாங்கள் நிச்சயமாக இந்த படத்தை எடுக்க ஆரம்பிப்போம். இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை கூட போயிட்டு இருக்கு. சுந்தர்சி கூட எனக்கு இந்த படத்திற்காக ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிருந்தார் சீமான். இந்த படம் எப்போ தான் வரும் அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீமானோட இயக்கத்தில் சிலம்பரசன் நடிக்க போறாரு அப்படின்னு வெளியாகி இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக தான் சிலம்பரசன் சீமானுடைய வீட்டிற்கே நேரடியாக வந்து படம் எப்போ பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு போயிருந்தாரு. இப்படி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நட்பு வலுப்படுற மாதிரி தற்போது சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் தான் நாங்கள் தேவை அப்படின்னும் திராவிடம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப உண்மையை உடச்சி பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிலம்பரசன் அப்படின்னாலே ட்ரெண்டிங்கான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சமீபத்தில் அவருடைய உடல் எடையை குறைச்சி மீண்டும் அவர் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்காரு அப்படின்றத வெளியே காட்டியிருந்தாரு. இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் இப்படி பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பலருடைய கவனத்தை ஈர்த்து தமிழ் தேசியத்திற்கு இந்த அளவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நபரா சிலம்பரசன் அப்படின்னு ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.